ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு chettiar கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சாஃப்ட் மைசூர் பாக் எப்படி செய்கிறதுந்தாங்க பார்க்க போகிறோம். ஸ்வீட்ஸ்னாலே மைசூர் பாக் ரொம்பவே ஸ்பெஷலுங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த பக்குவத்தில் செஞ்சால் மைசூர் பாக் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாயில் வச்சாலே கரையும். எல்லாருமே ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம மைசூர் பாக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். மைசூர் பாக் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்த்துடலாங்க. நான் இங்கே கடலை மாவு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அது இந்த கப்பில் 3/4 கப் அளவு வந்தது. ஒரு பங்கு கடலை மாவுக்கு 1.5 பங்கு நெய் நமக்கு தேவையாக இருக்குங்க. நான் இங்கே நெய்யும் எண்ணெயும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கப் கடலை மாவு இருந்ததுனால 1.5 கப் அளவு நெய்யும் எண்ணெயும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நெய் சேர்க்க வேண்டாம்னா ஃபுல்லாக எண்ணெயாகவே யூஸ் பண்ணிக்கலாங்க. அதிக வாசம் இல்லாத எண்ணெயாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லை ஃபுல்லாகவே நெய்யாகவும் சேர்த்து செய்யலாம். நான் இங்கே ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடலை மாவு எந்த அளவோ அதே அளவு சீனி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு கடாயில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கடலை மாவை வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துடலாங்க. மாவு கருகிராமல் வறுத்து எடுத்துக்கணும். நான் இங்கே நான்ஸ்டிக் கடாய் தான் எடுத்திருக்கேன். கடலை மாவு வறுக்காமல் அப்படியே கூட செய்யலாம். ஆனால் வறுத்துட்டு செய்யும்போது பச்சை வாசனை இல்லாமல் மைசூர் பாக் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் லேசாக வறுத்து எடுத்துக்கிறேன். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். நல்லா மாவு சூடு வந்துருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை ஆற வச்சுக்கலாம். மாவு நல்லா ஆறிடுச்சு. ஆறின மாவை ஒரு ஜல்லடையில் சேர்த்து சலித்து எடுத்துக்கிறேன். அப்போ தான் கடலை மாவில் கட்டி எதுவும் இருக்காது. மாவு நல்லா சலித்து எடுத்துக்கிட்டாச்சுங்க. இப்போ அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த மாவோட ஏற்கனவே நான் எடுத்து வச்சுருந்தேன் எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்க, அதில் பாதி அளவாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிடலாம். மீதம் இருக்க பாதியை நம்ம மைசூர் பாகு கிளறும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடாயில் எடுத்து வச்சுருந்த 3/4 கப் சீனியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதில் ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாங்க. சீனி முங்குற அளவு இருந்தால் போதும். சீனி நல்லா கரைகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. மைசூர் பாக்கு தேவையான பாகு ரெடி பண்ணிடலாம். ஒரு கம்பி பதம் இருந்தால் போதும் இதை செய்கிறதுக்கு. ஆரம்பிச்சிருச்சு. இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம் ஒரு கம்பி பதம் வருதான்னு. ஒரு கம்பி பதம் வந்துருச்சுங்க. இதான் பக்குவம். இப்போ நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு கரைச்சி வச்சுருந்த கடலை மாவை இதோடு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். நம்ம சேர்த்த கடலை மாவு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மீதமாக இருக்க நெய்யை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிச்சிடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா சுருண்டு வரணும். இது மாதிரி எடுத்து வச்சுருந்த நெய் ஃபுல்லாத்தையுமே சேர்த்துடலாம். நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நல்லா சுருண்டு ஓரமெல்லாம் பூத்து வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இதுதான் பக்குவம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவி இருக்க ட்ரேயில் இதை மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுட்டேங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போதே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாயில் வச்சாலே கரையும். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷல் ரெசிபியாக இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.